வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவு மீது தன்னினச் சேர்க்கை ஆர்வல உல்லாச பயணிகளுக்கு ஒரு திடீர் ஆர்வத்தை உருவாக்கும் வகையில் ஈக்குவல் கிரவுண்ட் என்ற ஸ்ரீலங்கா அமைப்பு போட்ட விதைக்கு ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறை நீர் வார்ப்பதாக கருதப்பட்டு அந்த விடயம் சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இப்போது ஏகேடிஆரின் ஆட்சி தரப்பு அந்த விடயத்தில் அடித்து பிடித்து ஓடத் தலைப்படுவதாக தெரிகிறது. இலங்கையில் ஓரினச் சேர்க்கை சுற்றுலா தளத்தை அதிகரிப்பதற்கு ஈக்குவல் கிரவுண்ட் என்ற அமைப்பும் ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறையும் தமக்கிடையில் கூட்டாக சில வியூகங்களை போடுவதான ஐயங்கொண்ட ஸ்ரீலங்காவின் அஸ்கிரிய, மல்வத்த, ஷியாம் மற்றும் அமரபுர ஆகிய 4 பௌத்த பீடங்களும் இதற்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராய தலையும் இது குறித்து அலறி அடித்து கண்டன மற்றும் விமர்சன கடிதங்களை அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். குறிப்பாக 4 பௌத்த பீடங்களும் இந்த விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அனுப்பியிருந்தன. அனுரவின் அமெரிக்க பயணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த கடிதம் மகாநாயக்கர்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தனது வெளிநாட்டு பயணம் முடிந்ததும் கடந்த வெள்ளியன்று உடனடியாகவே கண்டிக்கு பறந்திருந்தார் அனுரகுமார திசாநாயக்கா. அவ்வாறாக கண்டிக்கு பிறந்த அவர் அங்கு வைத்து ஈக்குவல் கிரவுண்ட் என்ற அமைப்பால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தன்பானில ஈர்ப்பு திட்டத்தை ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை ஆதரிப்பதாக கூறப்படுவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல, அதிகாரபூர்வமான திட்டம் அல்ல என 2 பௌத்த பீட தலைகளிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து குறிப்பிட்டிருக்கிறார். 2 பௌத்த தலைகளையும் சந்தித்த பின்னர் கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகுல் மண்டபத்தில் மூத்த பௌத்த தலைகள் பிரசன்னப்பட்ட நிலையில் ஒரு உரையை வழங்கிய ஏகேடிஆர் தனது அரசாங்கத்தின் சுற்றுலா ஊக்குவிப்பானது நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நாட்டின் இயற்கை அழகில் கவனம் செலுத்தும் உல்லாச பயணிகளை ஈர்ப்பதாக இருக்குமே தவிர ஓரினச் சேர்க்கை போன்ற சுற்றுலாவில் ஆர்வங்கொண்ட பயணிகள் அதற்காக வேறு நாடுகளைத்தான் நாட வேண்டும், அவர்கள் இலங்கையை நாடக்கூடாது என்ற வகையிலும் ஒரு கருத்தை வெளியிட்டார். ஆகமொத்தம் என்னதான் இலங்கை தீவில் 2 முறை கிளர்ச்சி செய்த தரப்பு புரட்சி தரப்பாக ஜேவிபி அடையாளப்படுத்தப்பட்டாலும் அதன் உள்ளுடன் இப்போதும் பௌத்த பீடங்களுக்கு சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளும் உள்ளுடனை கொண்டிருப்பது அனுரவின் கண்டி பயணத்தின் ஊடாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கா இவ்வாறு இலங்கையில் தன்பாலின உரிமைகளின் மீது ஒரு அவதான நிலையை எடுத்தாலும் முன்னி ஆட்சித்தலைகள் மற்றும் அதன் அல்லக்கை முகங்களுக்கு கிடுக்கி போடுவதில் அவர் தீவிரமாகவே இருக்கிறார். அனுர தரப்பின் இந்த தீவிரம் காரணமாக அனுர தரப்பு மீது குற்றம் குறை கண்டுபிடிக்கும் வகையில் எதிரணியும் இயலுமான வரையில் தமது ஓட்டத்தை ஓட தலைப்படுகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக உள்ளே தூக்கி போடப்பட்ட முன்னாள் நிறைவேற்று அரச தலைவர் என்ற பதிவை உருவாக்கி கடந்த ஆகஸ்டில் ஓரிரு நாட்களுக்கு சிறை கூண்டு காவலில் இல்லென்றால் மருத்துவமனையில் இருந்த ரணில் விக்ரமசிங்க சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல மீண்டும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க படாது பாடுபட்டுக் கொள்வது தெரிகின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் கைது எதிர்க்கட்சி முகங்களை, குறிப்பாக ராஜபக்ஷ முகங்களை பீதியடைய செய்துள்ள பின்னணியில் ரணிலுக்கு பின்னால் நின்று ராஜபக்ஷ முகங்களும் கொஞ்சம் அரசியல் செய்ய தலைப்படுவது பகிரங்கமான ஒரு விடயம். ராஜபக்ஷ ஆதரவு முகங்கள் உட்பட முன்னாள் ஆட்சிகளின் முறைகேடுகளை செய்த அனைவருக்கும் நிச்சயமாக தண்டனை உண்டு என அனுர கருவிக்கொள்ளும் நிலையில்தான் ரணிலின் இந்த கொழும்பு வியூகம் போடப்பட்டது. அந்த வகையில் கடந்த வியாழன் இரவு கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி நட்சத்திர விடுதியில் எதிர்க்கட்சி தலைவர்களை ஒன்று கூட்டிய ரணில் அவர்களுக்கு இரவு விருந்துடன் சில கிசுகிசுப்புகளை செய்து கொண்டார். ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சேக்களின் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் தற்போது வாசிம் தாஜுதீனின் படுகொலையால் பதற்றம் அடைந்து கொள்வோருமான நாமல் ராஜபக்ஷ, ஸ்ரீலங்காவின் முன்னாள் போராசிரியர் என கூறப்பட்ட பேராசிரியர் GL பீரிஸ் உட்பட்ட 25க்கும் மேற்பட்ட அரசியல் தலைகள் இந்த கிசுகிசுப்பு சந்திப்பில் கலந்து கொண்டன. இதில் சில தமிழ் தலைகளும் பிரசன்னப்பட்டுக் கொண்டன.
கொழும்பில் கூட்டு எதிர்க்கட்சி அடையாளத்தில் ஒரு பெரும் மக்கள் திரள் பேரணியை நடத்தி அந்த பேரணி மூலம் ஏகேடிஆர் தரப்பை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ரணிலின் திட்டம் தற்போது போடப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கா தரப்பை அசைத்துக் கொள்ள இவ்வாறான திட்டங்களை எதிரணி போட்டாலும் மறுமுனையில் முன்னிய ஆட்சிகளின் ஊழல்களுக்கு கிடுக்கி புடி போட முனையும் அன்ரோ தரப்பின் வியூகங்களால் ராஜபக்ஷ முகங்கள் தான் அதிகம் கலக்கம் கொள்கின்றன. முன்னாள் தலையாரி மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரை அவர் அண்மையில் பிச்சை வேண்டா நாயப்பிடி என்ற கோதாவில் தனது இலவச விஜயராம இல்லத்தில் இருந்து, அதாவது கொழும்பிலிருந்து தங்காலைக்கு இடம்பெயர்ந்து கொண்டாலும் முன்னிய கொழும்பு வதிவிடம் தன்னை கம்பளி மூட்டையாக விடாது துரத்துவதையும் அவர் நேரடியாக கண்டுகொள்கிறார். இதன் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்தில் வசித்த போது அங்கிருந்த அரச உடைமைகள் குறித்து அதிகாரபூர்வமான சொத்து பதிவு பட்டியல் ஒன்று பராமரிக்கப்படவில்லை என தற்போது அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் விஜயராம வளாகத்தில் இருந்த அரசுக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துக்கள் எவை எவை ஆட்டை போடப்பட்டன, எவை எவை வெளியே கொண்டு செல்லப்பட்டன என்பதை சரிபார்க்க ஒரு பட்டியல் இல்லை என அனுரா அதிகாரிகள் கைவிரித்துக் கொள்கிறார்கள். அதாவது இதுவரை விஜயராம வதிவிடத்தை வைத்திருந்தவர்கள் அங்கிருந்து அகன்றாலும் அவ்வாறாக அவர்கள் அகலும்போது தமது தனிப்பட்ட உடைமைகளுடன் சேர்த்து அரச உடைமைகளையும் கொண்டு சென்றார்கள் என்ற குற்ற சுட்டுவிரல் நீட்டுதல் இது. ஆக மொத்தம் மஹிந்தவை தொடர்ந்தும் துரத்தி கொள்ள அனுர தரப்பு முனைவது இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் ஊடாகவும் வெளிவருகின்றது. மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரை 2029 தனது வாரிசான நாமல் பேபியை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக கொலுவிருத்தி அழகு பார்க்கும் ஒரு ஆசை தோசை அப்பளம் வடையெல்லாம் உள்ளது. இதுவும் வெளிப்படையான ஒரு விடயம். ஆனால் இப்போது அதே நாமல் ராஜபக்ஷ சில புதிய சிக்கல்களில் மாட்டுப்படுவது ராஜபக்ஷக்களுக்கும் சவால்களை ஏற்படுத்திக் கொள்கின்றது. குறிப்பாக ராஜபக்ஷக்களின் ஆதரவு முகங்களுக்கும் இலங்கையில் விரவியுள்ள போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்புகள் அம்பலப்படுகின்றன. குறிப்பாக இலங்கையை அச்சுறுத்திக் கொள்ளும் ஐஸ் போதை பொருள் உற்பத்திக்கும் ராஜபக்ஷவுடன் தொடர்பு கொண்ட அரசியல் அல்லக்கைகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிவந்தமை மக்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளும் விடயமாக மாறிவிட்டது. அதிலும் ராஜபக்ஷக்களின் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர்களில் ஒருவரான சம்பத் மனம்பேரி போதை உற்பத்தி ரசாயன கொள்கலன்களை வைத்தார் என்ற குற்றத்தில் 3 மாத காவலில் உள்ளே போடப்பட்டு தற்போது விசாரணைகளால் வறுத்தெடுக்கப்பட்டு வருகிறார். சம்பத் மனம்பேரி மாட்டுப்பட்டதும் அவசரமாக பொதுஜன பிரமுன அவரை தமது கட்சியில் இருந்து விலக்குவதாக அறிவித்துக் கொண்டாலும் மோசமான அரசியல் புள்ளிகள் அனைவரையும் தமது மடியில் வைத்திருந்த விடயங்கள் தற்போது ராஜபக்ஷ அதிகார மையத்தை மையப்படுத்தி வெளிவந்துவிட்டது. ஸ்ரீலங்கா காவல்துறை உளவு பிரிவில் இருந்த இதே சம்பத் மனம்பேரி மாமனிதர் ரவிராஜின் படுகொலையுடன் தொடர்புடையவராக ஒரு கட்டத்தில் இருந்து பின்னர் அதே மனம்பேரி அரசு தரப்பு சாட்சியாக மாறிய கதைகள் எல்லாம் உள்ளன. இவ்வாறான கதைகள் இடம்பெற்ற பின்னர்தான் அவர் ராஜபக்ஷ தரப்பின் உள்ளூராட்சி வேட்பாளராகவும் மாறியிருந்தார். இப்போது புதிய பூதமாக வசீம் தாஜுதீன் கொலையில் சம்பத் மனம்பேரிக்கு தொடர்பு உள்ளதாக புதிய கதைகள் வருவதால் மனம்பேரியிடம் இப்போது வசீம் தாஜுதீனின் மரணம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மடியில் கனம் இருக்கக்கூடிய நாமல் யோசித போன்ற மஹிந்த வாரிசுகளை கலவரப்படுத்திக் கொள்கிறது. கொலையுடன் தொடர்புடைய முகங்களுக்கு மட்டுமே அதற்கான தொடர்புகள் உண்மையாகவே தெரியும் என்பதால் அவ்வாறான முகங்களுக்கு இயல்பான பதற்றங்கள் வெறுமென அரசு தரப்பு நாமல் ஜோசித போன்றவர்களின் பெயர்களை வெளிப்படையாக சொல்லாமல் எள்ளல் செய்திருப்பதையும் அவதானிக்க வேண்டும். சம்பத் மனம்பேரி தற்போது வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பான புதிய பரபரப்பு தகவல்களை வெளியிட ஆரம்பித்திருப்பதால் அந்த தகவல்களை மையப்படுத்தி தாம் கைது செய்யப்படுவோம் என யாராவது நினைத்துக் கொண்டால் அதனை ஒரு விச்கண்ட், அதாவது சூனிய வேட்டை என சொல்வது சரிதான் என ஏகேடிஆரின் அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச நேற்றும் எள்ளல் செய்திருக்கின்றார். வசீம் தாஜுதீனின் கொலையில் தமக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை என நாமல் குரல் கொடுத்தாலும் அவரது இந்த குரல் பதற்றத்தின் ஒரு வெளிப்பாடு என அரசு தரப்பு கூறிக்கொள்கிறது. இந்த நிலையில்தான் எங்கே முன்னர் ஒருமுறை
ரவிராஜ் கொலை வழக்கில் செய்தது போல சம்பத் மனம்பேறி மீண்டும் அரசு தரப்பு சாட்சியாக மாறி சில விடயங்களை கக்கி தம்மை காட்டிக் கொடுத்து விடுவார், போட்டுக் கொடுத்து விடுவார், மாட்ட வைத்து விடுவார் என்ற பதற்றங்களும் ராஜபக்ஷ வாரிசுகளுக்கு ஏற்படுவதாக தெரிகிறது. இவ்வாறான பதற்றத்துக்கு உரிய அதே வாரிசுகள் தான் தற்போது தமிழ் கிளாடியேட்டர் அர்ச்சுனா போன்றவர்களுடன் புதிய தேனிலவு உறவை உருவாக்க தலைப்படுவதும் இன்னொரு புறத்தே அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். இதற்கு ஒப்பால் ராஜபக்ஷக்களுடன் தொடர்புடைய கச்சா என அழைக்கப்படும் பாதாள முகம் ஒன்று தாஜுதீனின் கொலை நடந்த இரவில் அவரது வாகனத்தை தொடர்ந்த இன்னொரு வாகனத்தில் இருந்ததாக அவரது மனைவியே அடையாளம் காட்டியமை கடந்த வாரம் பரபரப்புக்குரிய விடயமாகியது. ஆனால் இவ்வாறாக ஒரு புதிய பூதம் பாதாள முகமான கஜாவை மையப்படுத்தி வெளிப்பட்டதும் உடனடியாகவே எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற வகையில் களம் இறக்கப்பட்ட கஜாவின் 16 வயதான மகன் தனது அன்னையின் கூற்றை மறுதளித்து ஒரு அறிக்கையிடலை செய்த போதும் இந்த வருட ஆரம்பத்தில் கொல்லப்பட்ட தனது தந்தைக்கும் ராஜபக்சேக்களுக்கும் தொடர்பு இருப்பதை அவரால் மறுத்து கொள்ள முடியவில்லை. அதாவது தமது தரப்பில் களமிறக்கப்பட்ட முகங்களே தமக்கு உள்ள மடிக்கணங்களை ஏதோ ஒரு வகையில் அம்பலப்படுத்திக் கொள்வது தொடர்ந்தும் ராஜபக்சக்களின் வாரிசுகளுக்கு சவாலான ஒரு விடயமாகவே உள்ளது.